அவர் தான் நம்மள ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்கிறார். நார்மலா கிடையாது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்கிறார். திஸ் இஸ் a supernatural blessing of God. அவர் என்ன பண்றாருன்னா, மனுஷர் தயவை நம்ம மேல பெருக வைக்கிறாரு. அவருடைய கிருபையை நம்ம மேல பெருக வைக்கிறார். கிருபைனா என்னன்னா, அவர் நம்ம கூட இருக்கிறார், அவ்வளவுதான். அதான் கிருபை. ஆத்திரம் புஸ்தகத்துல மோசே வந்து சொல்றேன், ஆண்டவரே நாங்க இந்த கிருபை உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சது எனக்கு எப்படி தெரியுது? இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களோட நாங்க விசேஷித்த ஜனங்கள்னு எப்படி எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க? நீங்க என் கூட வர்றதுனால தானே. நீங்க என் கூட வரணும், வந்தா உங்களுடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். கர்த்தர் சொல்றாரு, my presence shall go before you. நான் சொல்றேன் பாருங்க, எதுக்கும் வாழ்க்கையில பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு அடி கூட, ஒரு இன்ச், ஒரு மில்லிமீட்டர் கூட முன்னாடி போக முடியாது. பயப்படாதீங்க. டெய்லி மண்டையை பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த யோசபாத் ராஜா கூட, எங்களுக்கு பலன் கிடையாதுன்றான். என்ன பண்றது எங்களுக்கு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும் எனக்கு, என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது.